Daily. Taste the Daily. சொல்லுங்க சார். சுபாஷ் ரவுண்ட்ஸ்ல இருக்கியா? ஆமா சார். நாளைக்கு காலையில வீட்டுக்கு வா, ஒரு முக்கியமான விஷயம் பிளான் பண்றோம். ஓகே சார், வந்துடுறேன். விக்ரம், டின்னர் ரெடி, வாங்க சாப்பிடுவோம். சாப்பிடலாம் வாங்க. இனியா, வாங்க விக்ரம். திவ்யாவை காலையிலேயே வர சொல்லியிருந்தோமே, இன்னும் ஆளை காணோம். அது யாருக்கும் தெரியாம வர சொல்லிருக்கீங்கல்ல, கொஞ்சம் டைம் பார்த்து தான் வருவா. நீங்க ஃப்ரூட் சாப்பிடுங்க, வந்துருவா. தேங்க் யூ. அக்கா. ஹே திவ்யா, வா வா. வா உட்காரு, வா. இல்ல இல்லக்கா, பரவாயில்லக்கா, பரவாயில்ல, நீங்க உட்காருங்கக்கா ப்ளீஸ். சரி, ஏன் இவ்ளோ லேட்டு? சார் உனக்காக தானே காத்துட்டு இருக்காரு. மாமா இவ்ளோ நேரம் வீட்லயே உட்கார்ந்துட்டு இப்போதான்க்கா வெளியே போனாரு. நான் இங்க வர்றது என் அக்காக்கும் தெரிய வேணான்னு சொன்னீங்களா, அதான் அக்கா மார்க்கெட்டுக்கு போன சமயமா பார்த்து நான் இங்க கிளம்பி வந்துட்டேன். அதான் டைம் ஆயிடுச்சுக்கா. அதெல்லாம் பரவாயில்லைங்க, ஒரு நல்ல காரியத்துக்காக தானே இதெல்லாம் பண்ண போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சுபாஷ் வந்துடுவான். வந்தோடனே பிளான் என்னன்னு சொல்லிடலாம். ஓகே சார், வரலாங்களா? வா வா சுபாஷ். குட் மார்னிங் சார். இந்தாங்க சுபாஷ், சாப்பிடுங்க. தேங்க் யூ. தேங்க் யூ மேடம். என்ன சார், காலையிலேயே அவசரமா வர சொன்னீங்க, என்னாச்சு? இல்லக்கா, பரவாயில்ல. திவ்யா விஷயம் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, அதான் வர சொன்னேன். என்னாச்சு? இந்த வீடியோ காமியா? அன்பிலீவபிள். என்ன சார் இது, இவ்வளவு குரியலா இருக்கு? அந்த மூர்த்தி ராஸ்கல் இவ்வளவு கேவலமா நடந்திருக்கான் சார். அவன் கையில கிடைச்ச போய் அவன் கை காலை உடைக்காம விட்டோமே சார். சுபாஷ், மூர்த்தி சூடு போட்டிருக்கான், ஆனா அது மட்டும் விஷயம் இல்ல. அந்த சேர்மன் சொல்லி அந்த ஹரி இவங்க வீட்டுக்கு வந்து இவளை மிரட்டி கையெழுத்து போட வச்சிருக்கான். அதுதான் அதுல முக்கியமான விஷயம். மூர்த்தி கூட சின்ன பைய, சேர்மனும் ஹரியும் தான் பெரிய கிரிமினல்ஸ். ஆமா சார். சார், அவங்க ஏன் சார் இப்படி எல்லாம் பண்ணணும்? அவங்க பக்கம் ஏதோ தப்பு இருக்கு சார். சரியா பாயிண்ட் வந்துட்டேன். அவங்க ஏதோ பெருசா கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க, அதுதான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ சார், இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம முன்னாடி இப்போ 2 முக்கியமான டாஸ்க்ஸ் இருக்கு. ஒன்னு, அந்த சேர்மன் மதிவானம் பண்ற கிரிமினல் வேலைலாம் என்னன்னு கண்டுபிடிச்சு திவ்யாவுக்கு அவளுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான மார்க்கு கிடைக்க ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு முதல் படியா நாளைக்கு ஒரு பிரஸ் மீட் வச்சு இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணணும். இன்னொன்னு, அந்த சேர்மன் குரூப் தீனதயாளனை வெளியே எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் நடந்துருச்சுன்னா அந்த தீனதயாளன் நம்மளை காலி பண்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான், எந்த எல்லைக்கும் வேணாலும் போவான். அப்புறம் தேவையில்லாம அவனை சமாளிக்கிறதே நமக்கு ஒரு பெரிய தலைவலி ஆயிரும். அப்புறம் கவர்மெண்ட்டுடைய பணத்தையும் நம்ம எஃபர்ட்டையும் மதிப்பான நேரத்தையும் அவனை அடக்கிறதுக்கே வீணாக்கணும். இதெல்லாம் தேவையா? 2 முறை போலீஸ் பதவியில இருந்தும் சமுதாயத்தை கெடுக்கிறதே நோக்கமா வச்சிருக்கிறவன்ல இந்த பூமிக்கு பாரமா இருக்கணுமா? சார், யோசிக்க வேண்டிய விஷயம் தான் சார். நான் யோசிச்சிட்டேன். அவன் இந்த உலகத்துல வாழற தகுதியை இழந்துட்டான்.
ஸோ என்கவுண்டர்? நாளை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போற சாக்குல பண்ண போறோம். ஒரே கல்லுல 2 மாங்காய் மாதிரி இது ரெண்டத்தையும் ஒரே சமயத்துல பண்ண போறோம். விக்ரம், அந்த வீடியோ போதுமான ஆதாரம் இல்ல, அதனால இன்னும் ஆதாரத்தை ஸ்ட்ராங் பண்ணிட்டு அப்புறமா பிரஸ் மீட்டை வைக்கலான்னு நீங்க சொன்னீங்கல்ல. அப்படிதான் சொன்னேன். அதை தான் செய்யவும் போறோம். ஆனா அதுக்கும் மேல இப்ப தீனதயாளன் மேல இருந்து எதிரிகளுடைய கவனத்தை திசை திருப்ப போறோம். அதுக்கு நம்ம கையில இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு இந்த வீடியோ தான். நாம தீனதயாளனை என்கவுண்டர் பண்ண போற விஷயம் தப்பி தவறி அந்த மதிவாணன் காதுக்கு போனாலும் அப்பதைக்கு இந்த வீடியோ விஷயம் அவனை வேற எதை பத்தியுமே யோசிக்க விடாம பண்ணிடும். அதனால சொல்றேன், இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணி அந்த ஆளுக்கு செக் வச்சு ஒரே நேரத்துல இந்த 2 விஷயத்தையும் முடிச்சிடலாம். நீ உடனே ஐஜி ஆஃபீஸுக்கு போய் நாளை கோர்ட்ல விசாரணைக்காக ஆஜர்படுத்துறதுக்கு ஆர்டர் வாங்கிட்டு வந்துரு. சார், ஆனா என்கவுண்டர் நடந்தா நாம மேலிடத்துக்கு நிறைய பதில் சொல்ல வேண்டியிருக்குமே சார். ஆமா தெரியும். ஆனா என்கவுண்டருக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல. சொல்ல, ஒரு கைதி போலீஸை தாக்கிட்டு தப்பிக்க முயற்சி பண்ணும்போது தற்காப்புக்காக போலீஸ் அப்ப அவன் தப்பிக்க முயற்சி பண்ணுவானா விக்ரம்? பண்ணுவான். பண்ணணும், பண்ண வைக்கணும். அதுக்கு தான் நான் ஜெயிலுக்கு போய் மாயாவுக்கு கொலை கேஸ்ல ஹெல்ப் பண்ண இப்ப தீனதயாளன் கூட ஒன்னா ஜெயில இருக்கானே, அந்த பழைய ஜெயிலர், அவனை மீட் பண்ண போறேன். அவங்கிட்ட விஷயத்த சொல்லி அந்த தீனதயாளனுக்கு மெசேஜை பாஸ் பண்ண போறேன். அந்த தீனாவுக்கு உயிர் பயம்னா என்ன அப்படின்னு காமிக்க போறேன். சார், ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரியே தட்டி தூக்குறோம். நான் இப்போ ஐஜி ஆஃபீஸ் கிளம்புறேன் சார். யா, ஓகே, குட். ஓகே சார், வரேன் மேடம். சார், உங்களை பார்க்க இன்ஸ்பெக்டர் விக்ரம் வந்திருக்காரு சார். விக்ரமா? அவன் எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கான்? அவனாலதான் என் வேலை போச்சு, என் பேரு பதவி எல்லாமே போச்சு. இன்னைக்கு நான் எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு கைதியா ஜெயில இருக்கேன்னா அதுக்கு காரணமே அவன்தான். இப்ப எதுக்கு அவன் என்ன பார்க்க வந்திருக்கான்? சார், இப்ப நான் என்ன சார் சொல்ல? நீங்க வருவீங்கன்னு சொல்லவா இல்ல வரமாட்டீங்கன்னு சொல்லவா? அவ எதுக்கு வந்தான்னு தெரியலையே. சரி, நான் வரேன். போ. சரி சார். போங்க சார். என்ன சார், நல்லா இருக்கீங்களா? சிங்கம் மாதிரி ஜெயிலரா அந்த ஜெயில நடமாடிட்டு இருந்தா என்ன அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல நிறுத்தி குற்றவாளியாக்கி என் பதவியை பறிச்சு இதே ஜெயில என்ன கைதியாக்கி வச்சுட்டு இப்ப வந்து ஒண்ணுமே தெரியாத பச்சை குழந்தை மாதிரி நீ நல்லா இருக்கியான்னு கேக்குறியா? என்ன நக்கலா? என்ன சார் பண்றது, காக்கி சட்டை போட்டா அதுக்கான நேர்மையோட நடந்துக்கணும். எதுக்காக மக்கள் காக்கி சட்டையை மதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு நடக்கணும். எதுக்காக கவர்மெண்ட் நமக்கு சம்பளம் கொடுக்கறாங்கன்னு புரிஞ்சு நடக்கணும். இப்படி எதுவுமே தெரியாம கையில பவர் இருக்குன்னு இஷ்டத்துக்கு ஆடலாம், பவரை பயன்படுத்தி குறுக்கு வழியில சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சா இப்படித்தான் ஜெயில் சோறு திங்க வேண்டியிருக்கும். இப்ப என்ன வேணும் உனக்கு? இதெல்லாம் சொல்லி என்ன குத்தி காட்டதான் வந்தியா? அதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்றதுக்கு என்கிட்ட டைம் இல்லை. இப்ப நான் இங்க வந்ததோட நோக்கம் வேற. எனக்கு உன்கிட்ட ஒரு உதவி வேணும், அதுக்காக தான் வந்தேன். உதவியா? ஏங்கிட்டியா? என்ன உதவி வேணும்? இந்த 4 சவுத்துக்குள்ள இருந்துகிட்டு நான் உனக்கு என்ன உதவி பண்ண முடியும்? பர்சனலா எனக்கு எந்த உதவியும் வேணும். ஆனா நீ பண்ற இந்த உதவி டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ பண்ற ஒரு பெரிய உதவியா இருக்கும். ஒரு கிரிமினலை இந்த
சொசைட்டில இருந்து அப்புறப்படுத்துறதுக்காக நீ செய்யற உதவியா இருக்கும். அதுக்காகத்தான் நீ பெரிய மனசு பண்ணி எனக்கு இந்த உதவிய பண்ணணும். அதுக்கு பதிலா நான் மேலிடத்துல பேசி உன் தண்டனையை குறைச்சு சீக்கிரம் வெளியே வர்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். என்ன விக்ரம், ஏதாவது டிராமா பண்றியா? ஏன் விக்ரம், எனக்கு கிடைச்ச தண்டனை போதாதுன்னு முடிவு பண்ணி இதை விட பெரிய வலையில எதுவும் சிக்க வைக்க பாக்குறியா? இல்லடா தபர், என்ன ஒருத்தங்க நம்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் கடவுள், என்ன நம்பலன்னா அவங்களுக்கு நான் யாம. இது வரைக்கும் அப்படிதான் என் வாழ்க்கை இருந்துட்டு இருக்கு. என்ன நம்பு, உன் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாரு. செஞ்ச பாவத்துக்கு கொஞ்சமாவது பிராயச்சித்தம் பண்ணுன்னு சொல்றேன். ஓகே விக்ரம், இப்ப நான் என்ன பண்ணும்? ஓகே விக்ரம், இங்க பாரு, இதனால எனக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. கண்டிப்பா ஆபத்துல. ம், 2 கொலை பண்ணிட்டு உங்க எல்லாரையும் உள்ள மாட்டி விட்டு வெளியே சுதந்திரமா சுத்திட்டு இருக்கிற மாயாவுக்கு தீனதயாளன் தான் மெயின் பில்லர். அந்த பில்லரை உடைச்சிட்டா அவங்க எல்லாரும் தரமட்டமாயிருவாங்க. ஸோ அதுக்கு தான் நீ உதவி பண்ண போற. அதை தவிர உனக்கு எந்த ஆபத்தும் வராது. பதவியில இருந்த காலத்துல நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். நான் போட்டிருந்த காக்கி சட்டைக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி நான் எதுவுமே பண்ணதில்லை. அட்லீஸ்ட் இந்த கைதி ட்ரெஸ்ல இருக்கும்போதாவது அப்படி ஒரு காரியத்தை பண்றேன். ஓகே விக்ரம், நீ சொல்றதை நான் பண்றேன். தேங்க்யூ. இந்த விஷயம் மட்டும் நான் பிளான் பண்ற மாதிரி நடந்துருச்சுன்னா நான் நிச்சயமா மேலிடத்துல சொல்லி நீ பண்ண உதவிக்கு உன் தண்டனையை குறைக்க ஏற்பாடு பண்றேன். ஐ ப்ராமிஸ். வார்டன் சார் வாங்க. இன்னொன்னு வெச்சுக்கோ. அக்கா அக்கா போதும்க்கா. வெச்சு சாப்பிடுங்கற. என்ன சாப்பிடுற நீ? உன் வயசு பொண்ணுங்க எவ்வளவு சாப்பிடணும் தெரியுமா? இப்படி சாப்பிட்டா எப்படி பெரிய மனுஷி ஆகிறது? அக்கா என்னால முடியலக்கா, இதுவே ஜாஸ்தியா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு ஜாஸ்தி இல்ல. ஒரு 6 இட்லி சாப்பிட்டிருப்பியா? அவ்வளவுதானே? சாப்பிடு. என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன். என்னை தெரியுமா, தரத தரத தரதரர. உங்கள் கவலை ஆமா, விக்ரம். உட்காரு சாப்பிடு. நீ உட்காரு. என்ன வரப்பவே பாட்டெல்லாம் பலமா இருக்கு. அப்ப போன விஷயம் பெரிய சக்சஸோ? அந்த ஜெயிலர் நீங்க சொன்ன விஷயத்துக்கு சம்மதிச்சிட்டானோ? சம்மதிக்காம பேசுனது யாரு? சொல்ற விதமா சொன்னா யார வேணாலும் நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். அப்படியா? எப்படிங்க? எப்படி சம்மதிச்சாரு? அந்த ஜெயிலர் ஏற்கனவே மாயாவோட ஆளு. இந்த தீனதயாளனும் மாயாவோட ஆளு. சோ அந்த ஜெயிலர் தீனாவுக்கு எதிரா எதுவும் செய்ய மாட்டான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அது எப்படி செய்யாம போவான்? எப்படா ஜெயில இருந்து வெளியே வருவோன்னு அந்த ஆளு உள்ள நாட்களை கடத்திட்டு இருக்கான். நீ நான் சொல்றதை செய், உன்னை சீக்கிரமா ரிலீஸ் பண்ண நான் ஏற்பாடு பண்றேன்னு சொன்னேன். அவ்வளவுதான், விக்கெட் வந்துச்சு. சூப்பர் விக்ரம். அப்ப அடுத்த மூவ பிளான் பண்ண வேண்டியதானே? எஸ் ஆஃப் கோர்ஸ். போட்ட ஸ்கெட்சை கரெக்டா முடிக்கணும். சார் வந்துடுறேன் பாரு. வாங்க சுபாஷ். சுபாஷே. சார். எஸ் சுபாஷ், ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். தீனதயாளனை கோர்ட்ல பிரசன்ட் பண்ண ஆர்டர்லாம் வாங்கிட்டியா? வாங்க சார், இதோ. நாளைக்கு காலையில ஜெயில நம்ம கூட்டு போயிடலாம். ஓகே, இது எல்லாம் ஓகே, வெரி குட். இத தயவு செஞ்சு பத்திரமா வச்சுக்க. இதுதான் தீனதயாளன் மேல போறதுக்கு பாஸ்போர்ட், விசா எல்லாம். ஓகே சார். Taste the Daily.
டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்